ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, அந்த கண்ணாடிக்காரன் வந்து ஹாங்கி கிட்ட சொல்லியிருந்திருப்பான், என் வீட்டில் வந்து ரெனோவேட் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நான் வீட்டுக்கு சீக்கிரம் போகணும் அப்படின்னு. சரி ஓகேடா சீக்கிரம் போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பான். இதுக்கப்புறம் அந்த யூகியை தான் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருப்பாங்க போல். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஃபோனையே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க கூட அந்த பிளைண்ட் டேட்டுக்கு வந்த பையன் பார்த்தீங்கன்னா மீட்டெல்லாம் கட் பண்ணி வைக்கிறான், சாப்பிடு அப்படின்னு. ஆனா இவ பாத்தீங்கன்னா, நீ இன்னுமா இங்க இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவன் கடுப்பாயிடுறான். நீ என்னதான் நினைச்சுட்டு இருக்க? எவ்வளவு விஷயங்களை தான் நான் டாலரேட் பண்ணிட்டு இருக்க முடியும்? உனக்கெல்லாம் கல்யாணமே ஆகாது, நீ கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவன் அங்க இருந்து போயிட்டு இருக்கான். அதே ரெஸ்டாரண்ட்ல தான் அந்த மாவுமே இருந்திருப்பாரு. என்னடா சத்தம் அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. ஐயோ யூகியா, இவளுக்கா பிரச்சனையா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அவன் தான் அங்க இருந்து போயிட்டானே. ஸோ இவரை பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி நின்றுட்டு இருக்காரு. இப்போ நம்ம போவோமா இல்லை வேணாமா, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யூகி பார்த்தீங்கன்னா பார்த்துடுறாங்க. அட நீயாடா இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க, வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்துட்டு இருக்கான். இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது நான் பார்த்தேன். ஸோ நான் ஒரு ஹீரோவா என்ன நினச்சிட்டு இந்த பியூட்டியை வந்து காப்பாற்றலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளேயும் பிரச்சனையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆமாம், அவங்ககிட்ட போய் சண்டைலாம் போட்டுட்டு இருப்பாங்களுக்கு, எனக்கு வேற வேலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஏன் நீ வந்து கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு இருக்க, அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு மோசமான கல்யாண வாழ்க்கையில மாட்டிக்கிட்டேன். ஜஸ்ட் ஒரு 49 நாள் தான் அந்த கல்யாண வாழ்க்கை இருந்தது. ஆனால் அது ஒரு பெரிய டிசாஸ்டர் மாதிரி. அதை நினைக்கும் போது நான் சிங்கிளாக இருக்கிறதே எனக்கு பெட்டர் தான். அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறா அப்படின்னு. அதை ஏமா ஞாபகப்படுத்துகிற, அவன் என்னை வந்து கழட்டி விட்டுட்டு போயிட்டா. சரி வா, நம்ம 2 பேரும் சிங்கிள் தான் போல அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே வீட்டில் ஹாங்க காட்டுறாங்க. அவங்க பையன் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க பையன்கிட்ட போயிட்டு அப்படியே கையை பிடிக்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா கண்ணை முழிக்கிறான். அப்பா அப்படின்னு. என்ன விஷயம் நடந்தாலும் சரி, நான் உன்னை விட்டு எப்போவுமே போக மாட்டேன், உன்னை மட்டும்தான் நான் எப்போவுமே லவ் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ண அந்த வாண்டை பார்த்தீங்கன்னா முத்தம் கொடுக்க அப்படியே அன்பு மலையை பார்த்தீங்கன்னா பொழிஞ்சிட்டு இருக்காப்புல. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கா. இவனும் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். நாளைக்கு நான் வந்துட்டு டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்க போகிறேன், என்னோட பேரண்ட்ஸை எங்களோட ஹோம் டவுனுக்கே நான் அமுச்சு வைக்க போகிறேன், அப்புறம் இந்த ஹவுஸ் கீப்பிங் பொண்ணை வேலையை விட்டு தூக்க போகிறேன், இதுக்கப்புறம் நம்ம 3 பேர் தான். ஸோ என்னோட பையன் அம்மா அப்பா இல்லாமல் வாழ்கிறத நான் விரும்பலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கானா. என்னப்பா ரொம்ப ரொம்ப அதிகமாகவே சில விஷயங்களை யோசிக்கிற போல, அது உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிட்டே இருக்கா. இதுக்கப்புறம் அந்த யூகியை மீட் பண்ணுறதுக்கு அந்த ஜிஎம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான். ஆனால் அவங்க அசிஸ்டன்ட் பொண்ணு பார்த்தீங்கன்னா விடமாட்டா. இல்லை பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் போகாதீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி சண்டை விட்டுட்டே வந்துட்டு இருக்கானுங்க. சரி சரி இருக்கட்டுமா, நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. என்னை பற்றி ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் வந்திருக்காமே, என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்களாமே, எப்படி நான் இந்த கம்பெனிக்காக எந்த அளவுக்கு நேர்மையாக எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன், என்ன போய் இன்வெஸ்டிகேட் பண்ணலாமா அப்படின்னு. உங்களை தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் ஏன் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்க? அட இந்த கம்பெனியில் எனக்குன்னு எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க தான் இந்த வேலைகளை பார்த்துருப்பாங்க அப்படின்ட்டு. அப்படியா, நீங்கள் ஒருவேளை பாஸ்டில் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்களோ அப்படின்னு. பாஸ்டில் நான் என்ன தப்பு பண்ண ஃபர்ஸ்ட்டு இந்த கம்பெனிக்குள்ளே நான் ஒரு சேல்ஸ் பர்சனாக தான் உள்ளே வந்தேன். ஆனால் இப்போது நான் வந்துட்டு ஜிஎம்மாக இருக்கேன். இது ஒரு சாதாரண விஷயமா, நான் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருந்திருப்பேன், ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்திருப்பேன், இந்த கம்பெனியை நான் எந்த அளவுக்கு கொண்டு வந்திருப்பேன் அப்படின்னு. ஏன் மேலே போய் இன்வெஸ்டிகேஷனா, அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுவீங்கல்ல அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் சொல்லி நாங்கள் கேட்காம இருப்போமா, ஆனால் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது ஒரு நார்மலான விஷயம் தானே. ஸோ நீங்கள் பொறுமையாக கோஆப்ரேட் பண்ணுங்கள், ரிசல்ட்ஸ் வந்து நல்ல விதமாக தான் வரும், உங்களுக்கு ஆல்ரெடி நல்ல பேர் இருக்குது, இந்த ரிசல்ட்ஸுமே உங்களோட நேமை இன்னும் கிளியர் தானே பண்ணோம் அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா ஐயோ விடமாட்டா போலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆமாம், இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினச்சேன். நீங்களும் அந்த ஹாங்கோட கம்பெனியும் எப்போ வந்து காண்டாக்ட் பண்ணீங்க, எப்போ நீங்கள் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு. அது ஒரு 2 வருஷம் இருக்கும். ஏன் கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன விஷயம் இதுலேருந்து வேணும் அப்படின்னு. ஐயோ எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் வேண்டாம். சரி நீங்கள் கம்பெனி இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் வெளியே வந்துட்டுருக்கான். வெளியே ஒரு பர்சன் இருக்கான். டே யாருடா, அந்த ஷென் தானே, அவன் தானே என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுது அப்படின்னு. அட அவர் வந்துட்டு ரீசெண்டாக தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு, அதுவும் அந்த ஒர்க்கை அசைன் பண்ணதே இந்த யூகி தான் அப்படின்னா சொல்கிற. இவ தான் என்னை இன்வெஸ்டிகேட் பண்ணவே சொன்னாலா, எதுக்கு என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணுறானுங்க, ஃபஸ்ட்டு இதில் என்ன நடக்குது அப்படின்றத கவனமாக பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
இதுக்கப்புறம் ரேச்சல் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோனை மீட் பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு கிளப்ப வந்து சொல்லியிருந்திருப்பாங்கல்ல. ஸோ அதுக்கும் அந்த லீச்சிங் கம்பெனிக்கு ஏதாதும் தொடர்பு இருக்கா பாரு அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துருப்பா போல. எல்லாமே வந்து நார்மலா தான் இருக்கு. பட் ஹாங்குக்கு இது கூட ரிலேட்டபிளா இருக்குமா அப்படின்றது எனக்கு தெர்ல. ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நோட் பண்ணேன். இந்த பிளேஸ் எங்க இருக்குன்னு பாரு அப்படின்னு. ஸோ அந்த பிளேஸ பார்க்கும்போது இவ பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறா. ஏன்னா ஹாங்கோட சொந்த ஊருமே அதுதான் போல. இந்த இடத்துக்கு போய் நான் விசாரிச்சாதான் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. நீ மட்டும் தனியா போறியா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்புறம் உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த கேட்கணும்னே நினச்சிட்டு இருந்தேன். நீ ஓகே தானே? நீங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு. இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு தான். பட் அந்த பர்சனை பற்றி பேசும்போது ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறாங்க. நான் ஓகே தான். ஆனால் நீங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நானுமே எதிர்பார்க்கல. பட் என்ன பண்ணுறது? இந்த விஷயங்களை கடந்து தானே போகணும். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நான் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். ஒன்றை மாதிரியே நானும் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹாங்க தான் காட்டுறாங்க. இவங்கிட்ட அந்த ஷிபா பார்த்தீங்கன்னா கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு அந்த ரேச்சலை போய் மீட் பண்ணாங்க அப்படின்ட்டு. சரி ஓகே, நீ வந்து நல்லா வாஷ் பண்ண. எந்த சிச்சுவேஷன் எந்த டைமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து உடனே இன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு. ஸோ ஷிபா தான் இந்த மாதிரி ஸ்பையிங் வேலையை பார்த்துட்டு இருக்கான் போல. இதுக்கப்புறம் வீட்டில் காட்டுறாங்க. கண்ணாடிக்காரன் அப்புறம் அவங்க ஒய்ஃப் எல்லாருமே வந்து டின்னருக்காக வந்திருப்பாங்க போல. என்னடா எல்லாமே நல்லா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எங்க நீ வந்ததுனால தான் இந்த மாதிரி இருக்கா, இல்லைன்னா மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டா அப்படின்னு. இதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்காங்களா. அப்போ இந்த கண்ணாடிக்காரன் வந்து சொல்கிறான், ஃபர்ஸ்ட் டைம் இவனை நான் காலேஜில் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக அவன் எப்படியாவது சக்ஸஸ் ஆயிடுவான் அப்படின்னு. அப்படியா? எதை வச்சு சொல்கிறீங்க? அவனோட கண்ணு இருக்கே, கண்ணு, அந்த கண்ணு தான் என்கிட்ட சொன்னுச்சுது. இந்த கண்ணை பார்த்தா எல்லா பிள்ளைங்களும் பயப்படுங்க. இந்த கண்ணு தான் அவங்ககிட்ட வந்து சொன்னுச்சு அப்படின்னு. என்னம்மா இப்படி சொல்லிட்டு இருக்க? எத்தனை பொண்ணுங்க ஹாங்க வந்து லவ் பண்ணிச்சுக்க தெரியும். மிஸ்டெல்லாம் எகிரிட்டு போவோம், அதெல்லாம் கவுண்டே பண்ண முடியாது அப்படின்னு. அப்படியா? சரி, இவன் காலேஜ் படிக்கும்போது ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது அது வந்து நீ ஏதோ சொல்ல வராங்களா? எனக்கு எந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது. நான் யாருமே டேட் பண்ணது கிடையாது. நீ மட்டும்தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு. அப்படியா? நீ யாருமே டேட் பண்ணலையா? அப்புறம் எப்படி கல்யாணம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகுது. ஹாங் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டன் ஆயிடுறாப்புல. இவ இப்போதான் மூஞ்செல்லாம் நோட் பண்ணுறா. இப்போ என்னத்தை கேட்டேன்னு இவ்வளோ சீரியஸ் ஆகிட்டு இருக்கீங்க? ஜஸ்ட் எனக்கு ஒரு கியூரியஸ் தான். ஏன்னா இவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காப்புல, ரொம்ப கைண்டாக இருக்காப்புல, அவரோட கெரியரில் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காப்புல. இவரை எப்படி ஒரு பொண்ணு விட்டுட்டு அதுதான் எனக்கு ரொம்ப கியூரியஸாக இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த கண்ணாடிக்காரன் வந்து சொல்லிட்டு இருக்கான், அது வந்து பாஸ்டில் நடந்த விஷயங்கள், அதை எதுக்காக நீ கொண்டு வர? இப்போ நீங்கள் 2 பேரும் நல்லா தானே இருக்கீங்க, அதோட விட்டுரு. இது என்னோட ஃபால்ட்டு தான். நான் தான் தப்பான ஒரு பர்சனை சூஸ் பண்ணிட்டேன். அதனால தான் என்னோடய ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து ஃபெயில் ஆகிட்டு. ஆனால் ஒன்றா நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் இனிமே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பேன் அப்படின்னு. ஓ அப்படியா? அப்படின்ற மாதிரி தான் அவள் பார்த்துட்ருக்கா. இதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த டேபிள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கா. அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கான், அவங்க 2 பேரும் ஹெல்த்து வந்துட்டு எப்படி நல்லா பார்த்துக்கிறாங்க, நீனுமே அந்த மாதிரி கற்றுக்க. பார்த்தீங்கன்னா உன்னோட பயம் என்ன தெரியுமா? என்னை இழந்துருவ அப்படின்றது கிடையாது. இந்த மேரேஜை வந்து இழந்துடக்கூடாது அப்படின்னு இவன் ஒரு மாதிரி பார்க்குறான். நம்ம இதை பற்றி ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம். அந்த மேரேஜ் வந்து எனக்கு நிறைய வழிகளை தந்திருக்கு. அதை பற்றி நீ திரும்பவும் பேசாத, கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ண அப்படின்னு இவர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. கண்டிப்பாக நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு ரூம்குள்ளே போய் ரேச்சலுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கா. இவனோட எக்ஸ் ஒய்ஃபை பற்றி எனக்கு தெரியணும் அப்படின்னு. மறுநாள் காலையில் அவங்க பையனை பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு காருக்குள்ளே வர. அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரேச்சல் இருக்கா. அந்த அம்மாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன்டி, அவள் வந்துட்டு உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு பர்சன் தான் அப்படின்னு. அதே சமயம் அந்த யூகியை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ஈவெண்ட் நடந்திருக்கும்ல, ஹீரோயின் கூட வந்து ஸ்பீச் எல்லாம் கொடுத்துருப்பாள்ல, அந்த வீடியோவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஓ காங்கோட ஒய்ஃபா இப்போ இருக்கிறது இவ தானா அப்படின்ட்டு ஒரு மாதிரி நக்கலாக வேற சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த யூகி தான் ஹாங்கோட எக்ஸ் ஒய்ஃபு. இதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஓ நீ தான் எக்ஸ் ஆடி, ஓ நீ தான் கரண்ட் ஆடி அப்படி. ஆனால் 2 பேரும் அதை பற்றிலாம் பேசலை. நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க, இல்லை நீங்கள் போங்க அப்படின்னு லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஷென்னை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு, நீ அடிக்கடி ஒர்க்குக்கு வந்து லீவ் போடுற, இதனால கம்பெனியும் உன்னை ஃபயர் பண்ணாலும் பண்ணிடும், நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சியான ஒர்க் இருக்குது, இந்த 1 வீக் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ,
அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களுமே நார்மல் ஆகிடும் அப்படின்னு. நீ என்ன பண்ற அப்படின்றதுல நீ ரொம்ப தெளிவா தானே இருக்க. அப்புறம் உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். யூகி வந்து ஜிஎம்மோட விஷயங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஹாங்கோட ஏதாவதும் சம்மந்தப்பட்டு இருந்தா சீக்கிரமாவே எல்லா விஷயங்களுமே வெளிய வந்துரும். ஸோ நீ என்கிட்ட சொல்லு. நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு. ஆனா இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா. நான் இந்த விஷயங்கள ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ எனக்கு நெறையவே ஹெல்ப் பண்ணியிருக்க. இதுக்கு மேலேயே நான் உன்ன பாதர் பண்ண விரும்பல அப்படின்ட்டு. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே எதுவும் பேசல. இதுக்கப்புறம் இவ வந்துட்டு ஒரு ஸ்கூல் மாதிரி தான் இருக்கு. அங்க வந்திருக்கா. நாங்க வந்துட்டு 3 கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். மொத்தம் 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாரி சம்திங் சொல்றாங்க. ஒருவேளை அந்த வாண்ட வந்து ஸ்கூல விட்டு மாத்த போறாளா? இல்ல ஆஃப்டர் ஸ்கூல் வந்து இங்க வந்து விட போறாளா அப்படின்றது தெரியல. இதுக்கப்புறம் அந்த வாண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அந்த குட்டி பொண்ணு வந்துட்டு ஒரு பையனோட விளையாண்டுட்டு இருந்தாளாமா. அந்த பையன் வந்து வேற ஒரு ஸ்கூலுக்கு மாறி போயிட்டானாமா. ஸோ இவ வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதாளாமா. இவன் போய் சமாதானம் சொன்னானா. என்ன ஆனாலும் சரி நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு. அப்போ ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, நீங்க 2 பேரும் பிரிஞ்சாலுமே நீங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு. என்னமா சொல்றீங்க? அப்ப நான் அவளை விட்டு பிரிஞ்சிருவானா அப்படின்ற மாதிரி இவன் ஒரு மாதிரி கேட்குறான். அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் விளாண்டுட்டு இருக்கான். அந்த இடத்துல தான் ஒரு ஆன்ட்டி வந்து ஒர்க் பண்ணுவாங்கல்ல. அவங்க பார்த்தீங்கன்னா ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவங்க ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஏதோ அடிபட்ட மாதிரி இருக்கு. என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டான். அவன் நான் யாரு? என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட். சரி உங்களுக்கு போகிறதுக்கு வேற இடம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லைன்றாங்க. சரி விடுங்க நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. இதுக்கப்புறம் ஹாங் அப்புறம் அந்த கண்ணாடிக்கார 2 பேத்தையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் குடிச்சிட்டு பயங்கரமாக புலம்பிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஹாங் வந்து சொல்லிட்டு இருக்கா, அந்த பொம்பளை இருக்கல்ல அவன் வந்து என்னை டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்கிட்ட இருந்து எல்லா விஷயங்களையுமே பிடுங்க ட்ரை பண்ணான். எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டா. அதனால என்னால் ஒரு வேலை கூட தேட முடியலை. நான் அப்போது எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? என்னால் அந்த வருஷத்தில் ஒத்த பைசா கூட சம்பாதிக்க முடியலை அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ்க்கு தான் அவங்கள கூப்பிட்டு வந்திருக்கா. ஸோ இது ரொம்ப சேஃபாக தான் இருக்கும், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு. அப்போ அந்த லேடிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ரொம்ப நைட் டைமில் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி மன்னிச்சிருங்க அப்படின்னு. அட ஏன் நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த ஃபவுண்டேஷனை ரீஓப்பன் பண்ணதுக்கான காரணமே நீங்கள் தானே அப்படின்ட்டு. அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீங்கள் எப்போ எங்களோட வந்து ஜாயின் பண்ண போகிறீங்கன்ட்டு. கூடி சீக்கிரமே வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குது. இது பார்வை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, ஏன் தான் தெரில. திரும்பவும் நம்ம ஹாங்க அந்த கண்ணாடிக்கார 2 பேத்தையும் காட்டுறாங்க. செவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குடிச்சிட்டு அப்படியே ஹாங்கோட பக்கத்தில் வந்து உட்காந்து சொல்லிட்டு இருக்கான், இங்கே பாரு உனக்கும் ஹீரோனுக்கும் நடுவில் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் நீ அவளை புஷ் பண்ணாத, நீ ரொம்பவே அவளை புஷ் பண்ணுற அப்படின்னு. உனக்கு என்னடா தெரியும், அவகிட்ட நான் எவ்வளோ நல்ல விதமாக நடந்துக்கிறேன் தெரியுமா? ஆனால் அவள் எனக்கு அகைன்ஸ்டாக தான் எல்லா விஷயங்களையும் பண்ணுறா. டெய்லியும் எனக்கு ஏதாவது ஒரு தலைவலியை கொடுத்துட்டு தான் இருக்கா அப்படின்னு. அப்போ இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், நீ வந்து டியான் கூட அஃபேரில் இருந்தது தப்பு தானாடா, அது உன்னோட தப்பு தானே அப்படின்னு. ஆமாண்டா அது நடந்துருச்சு, அதுக்கு என்ன பண்ணுறது, அதான் நான் அவட்ட சாரியும் கேட்டுட்டேன்ல. இங்கே பாரு, நீ வந்துட்டு ஒரு அழகான குடும்பத்தை உருவாக்கணும்னு நினச்சின்னா ஃபஸ்ட்டு உன் மேலே இருக்கிற தப்பை நீ அக்செப்ட் பண்ணிக்கிறணும். இங்கே பாருடா, நாங்கள் எல்லோரும் ஃபேமிலிடா. நான் என்ன தப்பு பண்ணாலுமே அதை மன்னிச்சிடணும், அக்செப்ட் பண்ணணும், அதானே ஒரு ஃபேமிலி. இவருக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி நீ என்னத்தை வேணால் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி விட்டுறாரு. இதுக்கப்புறம் கம்பெனியில் தான் காட்டுறாங்க, எல்லாருமே வேலையை விட்டு போயிடுறாங்க. அந்த பாப்கட் பொண்ணு பார்த்தீங்கன்னா அவளோட திங்ஸை எடுத்துகிட்டு இருக்கா. அப்போ இவன் கூடயே வந்துட்டு ஒரு பையன் ஓட்டிகிட்டு தெரியுவான்ல, அவன் பார்த்தீங்கன்னா தூங்கி விழுந்துட்டு இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா போய் பயமுறுத்திட்டு இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா பதறி போடுறான், ஏண்டி இந்த மாதிரி பண்ணுற அப்படின்ட்டு. ஏன்டா இப்படி வேலை நேரத்தில் தூங்கிட்டு இருக்க? சரி நான் போகிறேன், ஏன்னா எங்கள் பாட்டிமாக்கு நான் ஒரு ஃபேன் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஆனால் டெலிவரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டானுங்க, நான் தான் தூக்கிட்டு போகணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது எந்த இடம்னு மட்டும் சொல்லு நான் வரேன் அப்படின்ட்டு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஆயிடுது. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. அவன் அந்த பாக்ஸை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். என்னடா கஷ்டமாக இருக்கான். அவனா உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏய் அதெல்லாம் டச் பண்ணாத, என்னோட கையில் எவ்வளோ பவர் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் உனக்கு தெரியாது. ஆனால் என்ன எனக்கு கொஞ்சம் பசிக்குதாடா, சரி வா நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. அந்த ஹாங்கும் கண்ணாடிக்காரனும் உட்காந்து பேசி குடிச்சிட்டு இருக்காங்களா, அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வராங்க. பட் 2 பேரும் பார்த்துக்கறல, அவங்க கொஞ்சம் தூரமாக போய் உட்காந்துருக்காங்க. அப்போது ஹாங் வந்து கேட்குறான், அம்மா உன்னோட லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. என்னோட லைஃபா, அது நல்லா தாண்டா போயிட்டுருக்கு. என் ஒய்ஃப் தாண்டா என்னோட ஃபுல் சப்போர்ட்டுமே. ஏன்னா அவள் வந்துட்டு ஒர்க் பண்ணிவிட்டு என்னோட குழந்தையுமே டேக் கேர் பண்ணி எல்லா விஷயங்களுமே பார்த்துட்ருக்கா. நான் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு என்ன பண்ணுறனோ அதை விட 10 மடங்குக்கு அதிகமாக அவள் பண்ணுறா.
அவள் இல்லைன்னா என்னால் வந்துட்டு யோசிச்சு கூட பார்க்கவே முடியலடா அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபை பற்றி ரொம்ப நல்ல விதமாக ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறான். அட ஏன்டா அவன் பொண்டாட்டியை கஷ்டப்படுத்திட்டு இருக்க, சும்மா வேலையை விட்டு தூக்கி வீட்டில் உட்கார வைக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி இந்த லூசு பையன் பேசிகிட்டு இருக்கா. அப்போ இவர் பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு இங்கே வலிக்குதே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னடா சொல்கிற, ஏன் வலிக்குது, எனக்கு ரொம்ப வயசாகுதுன்னு நினைக்கிறேன், அதனால தான்டா என்னால் நடக்கக்கூட முடியாது போல், ஸோ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா, என்னடா நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறியா இல்லை என்கிட்ட இருந்து போகணும்னு நினைக்கிறியான்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறாரு. உனக்கு முடியலையா, உன்னால் நடக்க முடியலையா, நான் தூக்கிட்டு போவேன், நான் பார்த்துப்பேன், ஆனால் நீ என்கிட்ட இருந்து போகணும்னு மட்டும் நினைக்கவே கூட. இவர் பார்த்தீங்கன்னா ஐயோ இவன் நம்மளை விடவே மாட்டான் போலே அப்படின்ற மாதிரி தான் ஒரு எக்ஸ்பிரஷன் காட்டுறாங்க. ஸோ இவருக்குமே பிடிக்காம தான் இருக்கிற மாதிரி தெரியுது, பட் உண்மை அதுவா அப்படின்றது தெரில. இதுக்கப்புறம் அந்த பாப் கட் பண்ணோம். அந்த பையனும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அந்த பாக்ஸை தான் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்களா. டே ரொம்ப கஷ்டமாக இருக்காடா, நான் காருக்கு வந்து கால் பண்ணிட்டேன் வந்துடும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரும்போதே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கால் பண்ணியிருப்பா போல. சொல்லுங்க, அந்த கான்டாக்ட்லாம் ரெடி தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இது பார்த்தீங்கன்னா ஹாங்கோட காதில் விழுந்துருது. அவனுமே காருக்காக வெயிட் பண்ணுவான் போல். ஸோ வாண்டடாக வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறான், நீங்கள் வந்துட்டு அந்த கம்பெனிலேயே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஸோ இவனே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேத்தையுமே காரில் ஏற்றிட்டு வந்துட்டு இருக்கான். இவங்ககிட்ட ஏதாவது பேசி சில விஷயங்களை கறக்கணும்ல, அதனாலவே பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் வந்து உங்களை பற்றி ரொம்ப பேசியிருக்கா, ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பீங்க அப்படி இப்படி, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீங்கள் இவ்வளவு எங்கே இருப்பீங்க அப்படின்னு. அப்புறம் நான் இப்போ தான் கேட்டேன், என்னோடய ஒய்ஃப் வந்துட்டு கால் பண்ண மாதிரி இருந்தது, ஏதோ கான்ட்ராக்ட்லாம் கேட்ட மாதிரி இருந்துச்சு, அவள் இன்னும் வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலையா, ஏன்னா அவள் தான் வேலையை விட போகிறாள் அப்படின்னு. இதை கேட்டோன்னே அந்த பையன் இருக்கான்ல அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். அது வந்து ஹீரோயின் வந்துட்டு வேலையில் ரொம்ப சின்சியராக இருப்பாங்க, அதனால தான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சமாளிக்கிறா. ஸோ இந்த பையன் எதோ சொல்ல போகிறானா, அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கிள்ளி விட்டுறா, வாயை மூடுறா. இதுக்கப்புறம் அவங்க வரக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாங் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ அவன் கேட்குறான், எதுக்கு என்ன நீ இந்த மாதிரி நறுக்குன்னு கிள்ளி விட்டா, எனக்கு வலிக்குது தெரியுமா அப்படின்னு. ஆமாம், நீ லூசுத்தனமாக எதையாவது உழம்பிட்டீன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் உன்னை ஸ்டாப் பண்ணேன். இவன் வந்து ஹீரோனோட ஹஸ்பண்டு, ஆனால் இவருக்கு ஹீரோன்னு என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்ற எந்த ஒரு விஷயமுமே தெரியலை. ஸோ இவங்க 2 பேத்துக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் போல், அது தெரியாமல் நம்ம ஏதாவது சொல்லிட்டோன்னா அது இன்னும் பெருசாயிரும்ல, அதனால தான் உன்னை ஸ்டாப் பண்ணேன். ஆனால் இந்த ஆள் சரியான ஆளாக தான்டா இருப்பார் போல், நம்மக்கிட்டேயே போட்டு நிறைய விஷயங்களை வாங்குற மாதிரி இருக்குல்ல, ரொம்ப வியர்டாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டு போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.